ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரியஸில் டே 14க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான 100 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர், புதுவை கவிஞர் என சிறப்பித்து அழைக்கப்படுபவரும் பாரதிதாசன் தான். இவரோட நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, இளைஞர் இலக்கியம் எல்லாமே இவரோட நூல்கள் தான். சேர தாண்டவம் பாரதிதாசனோட நூல் தான். சேரமான் காதலி அப்படிங்கிறது கண்ணதாசனோட நூல். மணிமேகலை வெண்பா அப்படிங்கிறது பாரதிதாசனோட நூல். மணிமேகலைன்ற காப்பியம் சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பாரு. தமிழச்சியின் கத்தி பாரதிதாசனோடது. தமிழச்சி அப்படின்றது வாணிதாசனோட நூல். பிசிராந்தையார் அப்படின்ற நாடகத்துக்கு தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு 1969. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் கொடுத்தவர் பாரதிதாசன் தான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடில் மார்பில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. செகண்ட் கொஸ்டின், அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறள் தான் அடையெடுத்த கருவி ஆகுபெயர். ஆகுபெயர் என்பது 16 வகைப்படும். ஆகுபெயர் அப்படின்னா ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வென்றது அப்படின்றது தமிழ்நாடுன்ற இடத்தை குறிக்காம அந்த இடத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை குறிக்குது. அதனால தமிழ்நாடு வென்றது அப்படிங்கிறது ஆகுபெயர். தேர்ட் கொஸ்டின், பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் இலை தான் பாசிலை. ஃபோர்த் கொஸ்டின், பிழையான குற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது என்பது கரெக்டு. இரட்டை கிளவிலும் வல்லினம் மிகாது, வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது, மூணுமே கரெக்டு தான். வன்தொடர் குற்றியல் உகரத்திற்கு பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. ஏன்னா வன்தொடர் குற்றியலுகத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஐந்தாவது கொஸ்டின், பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலு வலா நிலை பற்றி கொடுத்துருக்காங்க. வலு அப்படின்னா தவறாக இருந்தால் வலு, வலா அப்படின்னா கரெக்டாக இருக்கிறது எல்லாமே வலா நிலையில் வந்துடும். இங்கே பொருத்தமானது என்னென்னா நாய் கத்தும் அப்படிங்கிறத மரபு வலுன்னு கொடுத்துருக்காங்க. நாய் கத்தாது இல்லையா, நாய் குறைக்கும். அப்போ இது இன்னும் சின்ன சில மரபு வலுவற்ற தொடரை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஆந்தை அலரும், காகம் கரையும், குயில் கூவும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். இதெல்லாம் கரெக்டு. பிழையான தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும் என்பது கரெக்டு. ஓரெழுத்து ஒரு மொழி பின்னாடியும் வல்லினம் மிகும். உவமை தொகையிலும் வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. இப்போ சல மட அப்படிங்கிறதுலாம் இரட்டை கிளவி தான். அங்கெல்லாம் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி பார்த்தோன்னா 2 முறை அடுக்கி வருது தான் இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் கொடுத்தது அப்படின்னா அது அடுக்கு தொடரில் வந்துடும். அடுக்கு தொடர் 2 முதல் 4 முறை வரையும் அடுக்கி வரும். போ பிடி 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 இதெல்லாம் அடுக்கு தொடர். இதெல்லாம் பிரித்தா பொருள் கொடுக்கும். அதெல்லாம் அடுக்கு தொடர். பொருள் கொடுக்கல அப்படின்னா இரட்டை கிளவியில் வந்துடும். அடுத்து மேட்சிட்ட செக் என்பது காசோலை, ஃபைல் என்பது கோப்பு, விசா என்பது நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் என்பது கடவுச்சீட்டு. 4, 3, 2, 1 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவன் பொன்னன் எவ்வகை பெயர். அவன் பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது எந்த வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை. வேற்றுமை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும் வேற்றுமை. வேற்றுமை உருவு 6 வகைப்படும். ஐயாள்கோ இன்னதுக்கண் இதெல்லாம் வேற்றுமை உருவு. முதல் வேற்றுமையும் கடைசி வேற்றுமை இருக்குல்ல 8ஆம் வேற்றுமை, அது ரெண்டுத்துக்குமே உருவு கிடையாது. அதனால் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 8ஆவது வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் வேற்றுமை தான் செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறோம். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரின் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க அப்படின்னா தைத்த சட்டை அப்படிங்கிறத பெயரச்ச தொடர். வந்தாவே பெயரச்சம். நெக்ஸ்ட்டு, குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னா குழல்னாவே அது ஒரு கருவி தானே, அதான் கருவி ஆகு பெயர். குழலை கேட்டு மகிழ்ல, குழலில் வர இசையை கேட்டு தான் மகிழ்ந்தான், அப்போ அது ஆகு பெயரில் வரும். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா அப்படி பார்த்தோன்னா குழல் வினா. பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கேட்குறோம், வாங்கிறதுக்காக கேட்குறோம். ஒருத்தவங்க கிட்ட நம்ம வாங்குறதுக்காக ஒரு வினாவை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது குழல் வினா. பருப்பு உள்ளதா அப்படின்னு வணிகர்கிட்ட கேட்குறது குழல் வினா. இதே கொடை வினா அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கேட்குறது. உங்ககிட்ட சட்டை இருக்கா, உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு பசங்களுக்குள்ளே கேட்குறாங்க இல்லையா,
ஏன்னா அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா இவன் ஏதோ கொடுக்கறதுக்காக கேட்குறான், அது வந்து குடைவினால வந்துடும். அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது பார்த்தோன்னா நேரடி. 4 சீர்களை பெற்று வருவது நேரடி இல்லைன்னா அளவடின்னு சொல்லுவோம். 2 சீர்களை பெற்று வந்தால் குறளடி, 3 சீர்களை பெற்று வந்தால் சிந்தடி, 4 சீர்களை பெற்று வந்தால் தான் நேரடி இல்லைன்னா அளவடின்னு சொல்லுவோம். நெடிலடி 5 சீர்களை பெற்று வந்தால் நெடிலடி, 6 சீர்களோ இல்லை அதற்கு மேற்பட்ட சீர்களோ பெற்று வந்ததுன்னா அது களி நெடிலடியில் வந்துடும். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின், தலையின் வகை அறிவித்திருக்காங்க. காய்முன் நிறை வருவது எந்த தலை அப்படின்னு கேட்டீங்கன்னா களித்தலை. தலை வந்து எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இங்கே வந்துட்டு காய்முன் நிறை தான் வந்துட்டு களித்தலை. அங்கே இருக்க வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது காய்முன் நேர் வந்ததுன்னா வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்ததுன்னா ஒன்றிய வஞ்சித்தலை. இதே கனிமுன் நிறை வந்தது அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வந்ததுன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்து, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை வந்து பார்த்தோன்னா 55 பாடல் இருக்கும், 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடியிருக்க நூல் தான் வந்துட்டு இந்த திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயாமை ஐயப்படுதல் தான் வந்துட்டு தீரா இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா துன்பம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. நாலடியார் தான் இங்கே இருக்கிறதுல 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 18 அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல் வந்து பார்த்தோன்னா நாலடியார். இதை குட்டி திருக்குறள், வேளாண் வேதம், நாலடி 400 அப்படின்னு வேறு பெயர்களாலையும் அழைக்கப்படுது இந்த நாலடியார். அடுத்த கொஸ்டின், கீழ்வண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் என்பது கரெக்டு. கம்பராமாயணத்திற்கு பெரும்பிரவு காண்டம் என்பது தான் கரெக்டு. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு வந்து காதைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன் அப்படின்னா கம்பராமாயணத்தின் உட்பிரிவு வந்து படலம். இப்போ 6 காண்டம் 64 படலம் தானே சொல்லுவோம், அப்போ படலம் தான் கரெக்டு. காதை அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதில் தான் வந்துட்டு காதைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், கம்பராமாயணம் ஒரு வழிநூல்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வான்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தான் வந்துட்டு இந்த கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதியிருப்பார். அப்போ இது ஒரு வழிநூல் தான். அப்போ 1, 3, 2 எல்லாமே கரெக்டு. ஒன்று மட்டும் தான் தவறு, அந்த 3வது மட்டும் தான் தவறு. காதை கிடையாது, படலம் வரணும். கம்பர் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா 96 வண்ணங்கள் தான் வந்துட்டு கம்பர் சொல்லியிருப்பார். 500 தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துரு முற்றிய கூடலூர் கிழார் தான் வந்து 500 தொகுத்திருப்பார். இங்கே இருக்க உருத்திர சென்மர் உக்கர பெரு எழுதியிருக்காங்களே, இவங்க யாருன்னா அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சென்மர், அகநானூரை தொகுப்பித்தவர் தான் வந்துட்டு உக்கிர பெருவெழுதி. பூரிக்கை வந்து குறுந்தொகையை தொகுத்தவர் தான் பூரிக்கோ. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ட்டு, துஞ்சல் அப்படின்னா சோம்பல், தமியர்ன்றது தனித்தவர், தாள் அப்படின்னா முயற்சி, நோன்மை அப்படின்னா வலிமை. 3, 4, 1, 2 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு. புறநானூற்றை சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு. எல்லா பாடலுமே அந்த 400 பாடலுமே ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பார், அவர் பேர் தான் வந்துட்டு ஜார்ஜ் எல் ஹார்ட். நெக்ஸ்ட்டு, திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யாருன்னா பெரியவாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரியவாச்சான் பிள்ளை. இதை தொகுத்தவர் திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, அதை தொகுத்தவர் வந்துட்டு நாதமுனி. இங்கே இருக்க அடியாருக்கு நல்லாரும் அரும்பதை உரைக்காயர் யாருன்னா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினவங்க தான் இந்த அடியாருக்கு நல்லார் அரும்பதை உரைக்காயர். அரும்பதை உரைக்காயர் வந்து அரும்பதைகளுக்கு மட்டும் உரை எழுதினவர். அடியாருக்கு நல்லார் வந்து எழுதியிருப்பார், ஆனால் வந்து அவரோட ஃபுல்லாக வந்து அவரோட உரை வந்து முழுவதும் கிடைச்சிருக்காது. இப்போ வந்து நாமு வேங்கடசாமி இருக்கார் இல்லையா, அவரோட உரை தான் வந்துட்டு இப்போ நடைமுறையில் இருக்குது. பெரியவாச்சான் பிள்ளை வந்துட்டு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இருக்கார் இல்லையா, இவர் வந்து அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கடத்து அந்தாதி அப்படின்ற நூலை எழுதினவரும் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான். அடுத்த கொஸ்டின், பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்தெருளும் உணர்வில்லாத சிறுமையோன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா திருநாவுக்கரசரை தான் வந்துட்டு குறிப்பிடுது. சூளை நோயால் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா திருநாவுக்கரசர் தான். சூளை நோய் அப்படின்னா ஒரு வயிற்று நோய் தான் வந்துட்டு சூளை நோயே. இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த திருநாவுக்கரசர். இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்குது, வாசிகர், அப்பர், தர்மசேனர், தாண்டக வெந்தர், இதெல்லாம் வந்து இவரோட பேர் தான். ஆனால் அவரோட இயற்பெயர்னு பார்த்தோன்னா மருள் நீக்கியார். இவர் வந்து சமண சமயத்தில் இருந்து தான் இந்த சைவ சமயத்திற்கு மாறியிருப்பாங்க. அது மாதிரி யார் மாற்றினாங்க அப்படின்னா இவரோட தமக்கையான திலகவதி தான் வந்துட்டு இவரை வந்து சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிருப்பாங்க. இவர் சமண சமயத்தில் இருக்கும்போது தான் அவரோட பேர் வந்துட்டு தர்மசேனர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவரை வந்துட்டு சமணம்லேருந்து சைவத்துக்கு மாற்றினவங்க திலகவதி.
முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றினவர் திருநாவுக்கரசர் தான் மாற்றிருப்பார். திருநாவுக்கரசையே வழிபட்டு வாழ்ந்தவர் யாருன்னா அப்பூத்தியடிகள். அடுத்த கொஷின் மேட்சிட்டு. ஒல்லை விரைவு ஈறு எல்லை மேதினா எருமை அங்கனர் அப்படின்னா சிவன். 4 3 2 1 தான் கரெக்டு. குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. இவரோட நூல்கள் பார்த்தோன்னா ரட்சணை யாத்திரிகம், ரட்சணைய மனோகரம், ரட்சணைய சமய நிர்ணயம், ரட்சணைய குரல், எல்லாமே ரட்சணைய தான் வரும். மேக்ஸிமம் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து ரட்சணைய மனோகரம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படும் நூல்கள் வந்து ரட்சணைய மனோகரம். கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் வந்து தேம்பாவணி. அதை எழுதினது வீரமா முனிவர். கிறிஸ்தவ கம்பர்னா H.A. கிருஷ்ணபிள்ளை மாதிரி. இஸ்லாமிய கம்பர் அப்படின்னா யாருன்னா அவர் வந்து உமரப்புலவர். இந்த உமரப்புலவர் வந்து கடிகைமுத்து புலவர் இருக்கார் இல்லையா, அவரோட மாணவர் தான் இந்த உமரப்புலவர். சீதகாதி வேண்டுகோளுக்கு இணங்க உமரப்புலவர் சீரா புராணத்தை எழுத உமரப்புலவர் வந்து முதுமொழி மாலை அப்படின்னு இன்னொரு நூல் எழுதியிருப்பாரு. அதில் 80 பாடல் இருக்கும். அடுத்த கொஸ்டின். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாரோட அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா திருமலை நாயக்கர் மன்னர் அவையில் தான் வந்துட்டு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பணிபுரிஞ்சிருப்பாரு. பொருந்தாத இணையினை கண்டறிக. ராஜராஜ சோழன் உலா ஒட்டக்கூத்தர் என்பது கரெக்டு. திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கரெக்டு. மதுரை கலம்பகம் குமர குருபரர் 3மே கரெக்டு தான். முக்கூடர் பல்லு நாதகுத்தனார்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறு. ஏன்னா முக்கூடர் பல்லு வந்து யார் எழுதினாங்கன்னு தெரியாது, என்னாயின புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். நாதகுத்தனார் வந்துட்டு குண்டலகேசி எழுதினவர் தான் வந்துட்டு நாதகுத்தனார். இந்த முக்கூடர் பல்ல முக்கூடல் அப்படிங்கிறது தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராமாறு இது 3 கலக்கிற இடத்த தான் வந்துட்டு முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறள் தான் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல். இந்த திருக்குறளை பற்றி பெருமையாக கூற நூல் வந்துட்டு திருவள்ளுவ மாலை. இங்கே இருக்க திருவள்ளுவ மாலை. திருகடுகம் எழுதினது நல்லாதனால் எழுதியிருப்பார். திருவிளையாட புராணத்தை எழுதினது பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல் புராணத்தை எழுதியிருப்பார். அடுத்து கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார்? உமர் புலவர் தான் கடிகைமுத்து புலவரின் மாணவர். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தர சுவாமிகள். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை வந்து மனோன்மணியம் எழுதினவர் தான் பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை. இவரோட ஆசிரியர் தான் வந்துட்டு சுந்தர சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா சி. சுப்பிரமணிய பாரதியார் தான் அப்படி சொல்லிருப்பாரு. பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடி யார் அப்படின்னா வால்ட் விட்மன். வால்ட் விட்மனோட நூல் தான் வந்துட்டு இந்த புள்ளின் இதழ்கள் அப்படின்ற நூலை வால்ட் விட்மன் தான் எழுதியிருப்பாரு. கவிதையிலே சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யாருனாலும் பாரதியார் தான். இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்கள் நடத்தினவர் வந்து பாரதியார். இந்த இந்தியா அப்படின்ற இதழில் தான் வந்து கருத்து படங்களை பாரதியார் வெளியிட்டிருப்பாரு. சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்களுக்காக நடத்திய இதழ் தான் வந்து சக்கரவர்த்தினி. கர்மயோகி பாலபாரதி அப்படின்றதெல்லாம் வந்து ஆங்கில இதழ் நடத்தியிருப்பாரு. ஷெல்லிதாசன் அழைக்கப்படுபவர் வந்துட்டு பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்னா பகுத்தறிவு கவிராயர் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. அந்த காலம் இந்த காலம் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு நம்ம புக்கில். அவர் தான் வந்துட்டு உடுமலை நாராயண கவி. பட்டுக்கோட்டையை வந்துட்டு அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக வந்து ஒரு லைனை சொன்னவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஏன்னா பட்டுக்கோட்டைனா அவர் வந்து கோட்டை, இவர் உடுமலை பேட்டை, அதனால் அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் வந்துட்டு மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்க செங்கப்படுத்தான் காடு அந்த ஊரில் தான் வந்துட்டு இவர் பிறந்திருப்பார். பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்கள் மூலமாக புகுத்தியவர் வந்து இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எனது வலது கை என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எனது வலது கை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை சொல்லியிருப்பாரு. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு தோழர் பா. ஜீவானந்தம் இருக்காரே அவரு இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரையும் சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சாலை இளந்தரியன் தான் வந்துட்டு புரட்சி முழக்கம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். இவர் 1991 பாவேந்தர் விருது பெற்றிருப்பார். இவரோட நூல்கள் பார்த்தோன்னா விட்டகுறை, தொட்டகுறை, உரைவீச்சு, புரட்சி முழக்கம் இதெல்லாம் வந்துட்டு இவரோட நூல்கள் தான். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. முற்காலத்து இசை நூல்னால் பெருநாரை. பெருநாரை, பெருங்குருகு, இசை நுணுக்கம், தாள வகை யோத்து இந்த 4 நூலுமே முற்காலத்தை சேர்ந்த இசை நூல்கள் தான். இடைக்காலத்து இசை நூல் அப்படின்னா தேவாரம். பிற்காலத்து இசை நூல் அப்படின்னா கந்தபுராண கீர்த்தனை, பெரிய புராண கீர்த்தனை, சங்கீத சந்திரிகை இதெல்லாம் வந்து பிற்காலத்து இசை நூல்களில் வரும். நெக்ஸ்ட் பம்மல் சம்பந்தனார் முதலியார்
முதலாக எழுதி நடத்த நாடகத்தின் பெயர் பார்த்தோன்னா புஷ்பவல்லி. இவர் தான் தமிழ் நாடகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். நாடக தமிழ் அப்படிங்கிற நூல் எழுதினவர் பம்மல் சம்பந்தனார். நாடகவியல் அப்படின்ற நூல் எழுதினவர் பரிதிமார் கலைஞர். இயற்பெயரை காண்க. பாரதியாரோட இயற்பெயர் என சுப்பிரமணியன். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி. 4, 3, 1, 2 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், மாணிக்க வாசகர் வரலாறு கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். இவர் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை அப்படின்ற நூலும் மறைமலை அடிகள் எழுதியிருப்பார். தமிழ் மொழியியலின் தூய்மைவாதத்தின் தந்தை யாருன்னா மறைமலை அடிகள் தான். இவர் சித்தாந்த தீபிகா அப்படின்ற இதழில் பணிபுரிஞ்சிருக்காரு. ஞானசாகரம் அப்படின்ற இதில் அறிவு கடலை நேம் சேஞ்ச் பண்ணி நடத்திட்டு வந்திருப்பார். தமிழ் படுத்தி நடத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. இவரோட நேம் வேதாச்சலம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை தமிழ் படுத்தி தான் மறைமலை அடிகள் அப்படின்னு நேம் மாற்றிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்த ஒருவர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர். இந்த ஊவே சாமிநாதர் யாரோட மாணவர்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவர் தான் ஊவேசா. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஊவேசா. தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா 43 நூல்களை படைத்துள்ளார். இவர் 174 சிறப்பு பெயர் கொண்டவர் தான் இந்த தேவநேய பாவனார். அடுத்த கொஸ்டின், ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா ராபி சேதுப்பிள்ளை தான் அப்படி சொல்லியிருப்பாரு. சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுபவர் அனுமன். சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். மாப்போசி இருக்காரு இல்லையா, அவர் தான் சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அடுத்த கொஸ்டின், தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எதுன்னு பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோவில் தான் தட்சிணமேரு அப்படின்னு அழைக்கப்பட்ட கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோவில், மகாபலிபுரம் கடற்கரை கோவில், பனமலை கோவில், இது மூணுமே யார் கட்டியிருப்பாங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன் இருக்கார் இல்லையா, இது மூணுமே அவரோட கோவில், அவர் தான் கட்டியிருப்பாரு. அடுத்தது, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் பார்த்தோன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது அப்படின்னா கலர் நிலம். அடுத்து ஒரு மேட்சிட்டு, குறிஞ்சி, தொண்டகம், இந்த சைட் பார்த்தோன்னா நிலங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பறை கொடுத்துருக்காங்க. இந்த நிலத்துக்குரிய பறை எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா தொண்டக பறை, முல்லை என்பது ஏர்கோட் பறை, மருதம் என்பது மணமுலா பறை, பாலை என்பது துடிப்பறை. 2, 3, 4, 1 தான் கரெக்டு. இதில் நெய்தல் மட்டும்தான் கொடுக்கல, நெய்தல்ங்கிறது மீன்கோட் பறை. அடுத்த கொஸ்டின் மேட்சிட்டு, கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. 2, 1, 4, 3 தான் கரெக்டு. உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல், இம்மூன்றும் எந்த உயிர்களுக்கு உரியது அப்படின்னா கரையான் எறும்பு. 3 அறிவு உடைய உயிர்கள் தான் இந்த கரையான் எறும்பு. ஓரறிவு உடையது புல் மரம், ஈரறிவு உடையது சிப்பி நத்தை, மூவறிவு இந்த கரையான் எறும்பு, 4 அறிவு கொண்டது நண்டு தும்பி, 5 அறிவு உடையது பறவை விலங்கு, 6 அறிவு உடையவன் தான் மனிதன். அடுத்து பிரித்து எழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை தான் வேறில்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் என்பது உடன்பாட்டு வினை, அதை எதிர்மறையாக மாற்றணும் அப்படின்னா வந்திலன். வந்திலன் அப்படின்னா தான் வரல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்திலன் என்பதுதான் எதிர்மறை வினை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம், இது பொருந்தாதது எதுன்னு கேட்டால் இல்லம் தான் பொருந்தாதது. ஏன்னா ஐவக நிலங்களில் பாலை கொடுக்காம இல்லம் கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால் இல்லம் தான் பொருந்தாதது. கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் இருக்க கிளி பயம், செகண்ட் கிளி கிழித்தல், மூணாவதாக இருக்க கிளி ஒரு பறவை. பயம், கிழித்தல், ஒரு பறவை என்பது தான் கரெக்டு. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னா கோனா தான் அரசன் மன்னன் அப்படின்னு குறிக்கும். பூனா மலர், கானா சோலை, ஆனா பசு. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்றானோட வேர் சொல் பார்த்தோன்னா பெரு தான் பெற்றான் அப்படின்றத வேர் சொல். வா என்ற சொல்லின் பெயரச்சத்தை குறிப்பிடுக அப்படின்னா வந்த அப்படிங்கிறது அதான் பெயரச்சம். அகர வரிசைப்படி அமைந்துள்ள கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சாவரிசையில் இருக்க சேல தான் எல்லாமே இருக்குது. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதால 2வது எழுத்தை பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணிடணும். ஓகேவா? செடி, செப்பு, செல்வம், சென்னை என்பது தான்
சரியான அகரவரிசை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக அப்படின்னா மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் என்பது தான் கரெக்டு. அதான் சரியான சொற்றொடர். நெக்ஸ்ட்டு கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இதற்கான வினா எதுன்னு பார்த்தோன்னா கொல்லையிலே குலுங்குவன யாவை அப்படின்னு கேட்குறது தான் வந்து சரியான வினா. நெக்ஸ்ட்டு கொக்கொக்க கூம்பு பருவத்து இவ்வுமையால் விளக்கப்படும் பொருள் யாது? கொக்கொக்க கூம்பு பருவத்து அப்படின்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படல். எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு இந்த ஊமை தொடர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது சொல்கிற கேட்டுக்கோங்க. குன்றின் மேலிட்டே விளக்கு போல அப்படிங்கிறது புகழ் ஓங்கி இருக்கணும். தாமரை இலை நீர் போல அப்படிங்கிறது எதிலும் ஈடுபடாமல் ஒட்டாமல் இருப்பது தான் வந்துட்டு தாமரை இலை நீர் போல அப்படின்றது. கண்ணினை காக்கும் இமை போல என்பது பாதுகாப்பு. இலைமறை காய் போல என்பது மறைப்பொருள். வேலியே பயிரை மேய்ந்தார் போல என்பது பொறுப்பா உள்ளவங்களே வந்து தவறிழைப்பது தான் வந்துட்டு வேலியே பயிரை மேய்ந்தார் போல அப்படின்றது வரும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது தற்செயல் நிகழ்வு. மழை திறந்த வெள்ளம் போல அப்படின்றது தடையின்றி மிகுதியாக. இஞ்சி தின குரங்கு போல அப்படிங்கிறது துன்பம் வேதனை. எலியும் பூனையும்ன்றது வந்து பகை. அடியற்ற மரம்ங்கிறது வீழ்ச்சி. பழநழுவி பாலில் விழுந்தது எதிர்பாராத நடத்தல். மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது வாட்டம் வாடி போய் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் பிறவினை தொடரை குறிப்பிடுக அப்படின்னா பாத்திமா தமிழ் கற்பித்தால் என்பது தான் பிறவினை. கற்றால்னா தன்வினையில் வந்துடும், கற்பித்தால்னா அடுத்தவங்களுக்கு தானே கற்பிக்கிறாங்க, அதனால் அது பிறவினை. நெக்ஸ்ட்டு பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறார். எவ்வகை தொடர் அப்படின்னா செய்தி தொடர். திருக்குறளும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னு கேட்டால் 7 என்ற எண்ணுக்கும் தான் அதிகமாக தொடர்புள்ளது. ஏன் அப்படின்னா திருக்குறள் வந்து 7 சீர்களை உடையது. இன்னொன்று பார்த்தோன்னா 133 அதிகாரம் 1330 குறள் அப்படி 3 அங்கே நம்பர் ஆட் பண்ணால் 7 தான் வரும். 1330 அந்த நம்பர் ஆட் பண்ணாலும் 7 தான் வரும். அதனால் திருக்குறளுக்கும் 7க்கும் தான் வந்து அதிக தொடர்புடையது. கோடி அப்படின்ற சொல் வந்துட்டு 7 முறை வந்திருக்கும் திருக்குறளில். 7 என்ற எண் வந்து 8 முறை வந்திருக்கும். 7ங்கிற எண் வந்து 8 முறை வந்திருக்கும். 9 அப்படின்ற எண் வந்து திருக்குறளை பெற்றிருக்காது. உடைமை என முடியும் அதிகாரம் வந்து 10 அதிகாரம் இருக்கும். ஒரே பெயரில் வந்து 2 அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தோட பெயர் தான் வந்துட்டு குறிப்பு அறிதல். திருக்குறளை இடம்பெற்றிருக்க ஒரே ஒரு பழம் வந்துட்டு நெருஞ்சி. மலர்கள் எந்த மலர்கள் இடம்பெற்றிருக்கோன்னா அனிச்சம் குவளை 2 மலர்களோட நேம் தான் திருக்குறள் இடம்பெற்றிருக்கும். திருக்குறள் இடம்பெற்றிருக்கிற விதை வந்து குன்றின் மணி, மரம் வந்து பனை மூங்கில், இதெல்லாம் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யாருன்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் வந்துட்டு கல்வி கற்றிருந்தாலும் கல்லாதவராக கருதப்படுவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமா முனிவர். லத்தீன் மொழினாவே வீரமா முனிவர். ஆங்கில மொழி அப்படின்னா வந்துட்டாவே ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பார் திருக்குறளை. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தருவல் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தருவல்ன்றது மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கும். மதுரை காஞ்சியோட அடிகள் பார்த்தோன்னா 782 அடிகள். இது 10 பாட்டு நூல்களே பெரிய நூல் தான் இந்த மதுரை காஞ்சி. இந்த மதுரையை மட்டும் சிறப்பத்தி கூறும் இல்லையா, அது எத்தனை அடிகள்னு பார்த்தோன்னா 354 அடிகள். டோட்டலாக 782 அடிகள். மதுரையை மட்டும் சிறப்பத்தி பாடுறது 354 அடிகள். அடுத்த கொஸ்டின், சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் கேட்டிருக்காங்க. சமண சமயம். சிறுபஞ்ச மூலத்தை யார் எழுதியிருப்பாங்க? காரியாசன் எழுதியிருப்பாங்க. அந்த காரியாசன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவங்க. சிறுபஞ்ச மூலம் வந்து 97 வெண்பாக்களை கொண்டது. சிறுபஞ்ச மூலம் பஞ்ச் அப்படின்னா 5, மூலம் அப்படின்றது வேறு. அப்போ 5 வகையான மருந்து பொருட்கள், அந்த வேறு இருக்கு இல்லையா, 5 வகையான வேருடைய மருந்து பொருட்களை உள்ளடக்கியது தான் கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுதான் இந்த 5 வேர்களுடைய பொருட்கள். மாகாரியாசான், இந்த காரியாசனை மாகாரியாசான் என பாயிரச் செய்யுள் சிறப்பித்து கூறப்படுகிறது. நமக்கு புக்கில் இருக்க லைன்ஸ் பார்த்தோன்னா கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்ற பாடல் வரி தான் வந்துட்டு சிறுபஞ்ச மூலம்ல இடம்பெற்றிருக்கும். அகனானூரில் வந்து பார்த்தோன்னா 6, 16, 26 அப்படின்ற எண்ணில் வரும். எந்த திணையில் வரும் பாடல்கள் அப்படின்னா மருது திணையில் வரும். குறிஞ்சியில் பார்த்தோன்னா 2, 8, 12, 18 அந்த மாதிரி வரும். முல்லை அப்படின்னா 4, 14, 24, 34 அப்படி போகும். மருதம்னா 6, 16, 26 இல்லையா. நெய்தல் அப்படின்னா 10, 20, 30 அந்த லைனில் வரும். பாலை அப்படின்னா 1, 3, 5, 7 ஒற்றைப்படையில் வர்றது எல்லாமே பாலை நிலத்தில் வந்துடும். பாலை திணையில் வந்துடும் இந்த பாடல்கள்.
அடுத்து பார்த்தோன்னா கலித்தொகையை தொகுத்தவர் கேட்டிருக்காங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்தோணர் தொகுத்திருப்பார். கலித்தொகையில் 150 பாடல்கள் தான் வந்துட்டு இந்த கலித்தொகையில் இருக்கும். உக்கிர பெருவழுதி வந்து அகநானூரை தொகுப்பித்தவர் தான் உக்கிர பெருவழுதி. அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மர், தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. பாண்டியன் மாறன் வழுதி வந்து நற்றினையை தொகுப்பித்தவர் தான் வந்து பாண்டியன் மாறன் வழுதி. நன்செய் நன்னன் அப்படின்றவர் மலைப்படுகடாமில் பாட்டோட தலைவன் வந்து நன்னனை பற்றி தான் வந்து பாடியிருப்பாங்க. மலைப்படுகடாமில் வந்து 583 அடிகள் இருக்கும். இது வந்து 10 பாட்டு நூல்களில் வந்துட்டு அதாவது ஆற்றுப்படை நூல்கள் வந்து மொத்தம் 5 இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. அதில் இந்த மலைப்படுகடாம் வந்து கூத்தராற்றுப்படைனும் வேறு ஒரு பெயர் இருக்குது. இதில் பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆற்றுப்படை நூல்களில் பெருசு எதுன்னு பார்த்தோன்னா இந்த கூத்தராற்றுப்படை தான். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார் நனிநாகரிகர் அப்படின்னு வந்துட்டு எந்த நூலில் வந்திருக்கும் அப்படின்னா இந்த லைனு நற்றிணை. நற்றிணை வந்து பார்த்தோன்னா 400 பாடல்கள் இருக்கும். 9லேருந்து 12 அடிகள் வரைக்கும் இருக்கிறது தான் நற்றிணை. இந்த நற்றிணை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 175 புலவர்கள் பாடியிருப்பாங்க. நற்றிணையில் கடவுள் வாழ்த்து பாடினவங்க வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிற நூல் வந்துட்டு நற்றிணை தான் சொல்லுவாங்க. நற்றிணைக்கு உரை எழுதினவங்க வந்து பின்னத்தூர் நாராயணசாமி. நற்றிணையை தொகுப்பித்தவர் தான் வந்துட்டு பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்த கொஸ்டின், கொன்மு என்பதன் பொருள் வந்துட்டு மேகம். கொன்மு அப்படின்னா மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் வந்துட்டு 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எதுனா பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா சொல்லியிருப்பாரு. சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யாருன்னா அனுமன் தான் வந்துட்டு சுந்தரன் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுறாரு. கம்பராமாயணத்தில் 6 காண்டத்தில் 5வது காண்டமாக இந்த சுந்தர காண்டம் இருக்கும். இதில் வந்து அனுமன் பற்றிய செய்திகள் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் அதனால தான் வந்து சுந்தர காண்டம் அதுதான் வந்து அனுமனை குறிக்குது. சொல்லின் செல்வர் யாருன்னு இப்போ செல்வன் வந்துட்டு அனுமன். சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் தான். இந்த கம்பராமாயணத்தில் வானர தலைவன் அப்படின்னு குறிப்பிடப்படுறவங்க வந்துட்டு சுக்ரீவன் தான் வந்துட்டு வானர தலைவன். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் அப்படின்னு குறிப்பிடப்படுறவங்க வந்துட்டு குகன். ராவணன் வந்து 10 முகம் இருக்கு இல்லையா, அதனால் தசமுகன் அப்படின்னு அழைக்கப்படுறவன் வந்துட்டு ராவன். திரிலோக அதிபதி லங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படுறவங்களும் இந்த ராவணனை தான் அந்த மாதிரி அழைப்பாங்க. ராவண காவியம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு. அது வந்து புலவர் குழந்தை எழுதியிருப்பாரு. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா உரையிட எட்ட பாட்டோட செயல் தான் வந்துட்டு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து பார்த்தோன்னா குடிமக்கள் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், நாடக காப்பியம், தமிழின் தேசிய காப்பியம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் தான். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்டக்கூத்தர் வந்துட்டு ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் தான். புகழேந்தி புலவரும் வந்துட்டு சமகாலத்துவர் தான். சேக்கிலாரும் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான். இவங்க எல்லாமே 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 268 தான் வந்துட்டு தமிழ் வீடு தூது அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. தமிழ் வீடு தூதை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா யார் எழுதியிருக்காங்க நமக்கு தெரியாது. முதல் தூது வந்து நெஞ்சு வீடு தூது. அதை எழுதினவங்க வந்து உமாபதி சிவாச்சாரியார். திருமலை முருகு பள்ளியின் நூலில் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது அப்படின்னா விருத்தப்பாவால் எழுதப்பட்டது தான் இந்த நீலகேசி. குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் தான் இந்த நீலகேசி. குண்டலகேசி அப்படிங்கிறது பௌத்த நூல், நீலகேசி அப்படின்றது சமண நூல். அடுத்த கொஸ்டின், முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை பார்த்தோம் அப்படின்னா சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்துட்டு கடுவெள்ளி சித்தர். சித்து அப்படின்னா மனம், சித்தர் அப்படின்னா நிறைவடைந்தவர் அப்படின்ற ஒரு பொருள். நிறைமொழி மாந்தர், சித்தர்களை வந்து நிறைமொழி மாந்தர் அப்படின்னு குறிக்கப்படுற நூல் வந்துட்டு தொல்காப்பியம். 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து 18 பேர் இருக்காங்களா, 18 சித்தர்கள் அப்படின்னு கிடையாது. 18 பேர்களை பெற்றவர்கள் தான் வந்து சித்தர்கள் அப்படின்னு குறிக்கும். கடம் இச்சொல்லின் பொருள் பார்த்தோன்னா உடம்பு. கடம் அப்படின்னா உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி என்றும் குறிப்பிடப்படுகிறது. அடியாருக்கு உணவளித்தலை மகேஸ்வர பூஜை அப்படின்னு குறிப்பிடுறோம். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் எங்கே பிறந்தாருன்னா திருவாமூரில் பிறந்தவர் தான் இந்த திருநாவுக்கரசர். இங்கே இருக்க திங்களூரில் யார் பிறந்திருப்பாங்கன்னா அப்பூத்தியடிகள் தான் திங்களூரில் பிறந்திருப்பாங்க. திருவழுந்தூர் இருக்கு இல்லையா, அந்த திருவழுந்தூரில் யார் பிறந்திருப்பாருன்னா கம்பர் வந்து திருவழுந்தூரில் பிறந்திருப்பார். திருவாத ஊரில் வந்து மாணிக்க வாசகர் பிறந்திருப்பார். மாணிக்க வாசகரும் பிறந்திருப்பார். கபிலரும் இங்கே தான் பிறந்திருப்பார், திருவாத ஊரில் தான் பிறந்திருப்பார்.
குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் தான் வந்துட்டு கபிலர். கலித்தொகையில் வந்து குறிஞ்சி களி, 10 பாட்டில் குறிஞ்சி பாட்டு, ஐங்குறுநூறில் குறிஞ்சி திணை, இது எல்லாமே வந்துட்டு கபிலர் தான் பாடியிருப்பார். அதனால தான் குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் கபிலர் நம்ம சொல்கிறோம். அவரும் வந்து திருவாதூரில் தான் பிறந்திருப்பார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று அப்படின்னா பாரதிதாசன் தான் வந்து இந்த லைனை சொல்லியிருப்பாரு. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சீசு செல்லப்பா தான் ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியிருப்பாரு. எழுத்து என்ற இதழ் வந்துட்டு சீசு செல்லப்பாவோடது தான். சுதந்திர தாகம் அப்படின்ற நூலுக்காக 2001 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாரு இந்த சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் நா. பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி வந்து அவரோட பெயர் பார்த்தோன்னா நா. வேங்கட மகாலிங்கம். இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கும்பகோணத்தில் பிறந்திருப்பார். புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யாருனாலும் இந்த பிச்சமூர்த்தி தான். ஃபஸ்ட்டு சிறுகதை பார்த்தோன்னா சயின்ஸுக்கு பலி அப்படின்றதான் வந்துட்டு பிச்சமூர்த்தியோட முதல் சிறுகதை. அனுமன் நவ இந்தியா அப்படின்ற இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிச்சமூர்த்தி பணிபுரிஞ்சிருப்பார். கலைமகள் இதழ் பரிசு பெற்றவர் பிச்சமூர்த்தி. எந்த வருஷம்னா 1932. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார் தான் வந்துட்டு இந்த பட்டத்தை வழங்கியிருப்பார். இவர் வந்து இங்கே இருக்க பூர்ணலிங்கம் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஞானபோதினி அப்படின்ற இதழை தொடங்கினவர் தான் வந்துட்டு இந்த மூசி பூர்ணலிங்கம். இந்த ஞானபோதினி இதழை தான் வந்துட்டு அடுத்து பரிதிமார் கலைஞர் தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருப்பார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள். உலக நாட்குறிப்பின் தந்தை வந்து பார்த்தோன்னா சாமுவேல் பெப்பிசு. இந்திய பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர். ஓகேவா. ஆனந்தரங்கர் கோவை வந்து பார்த்தோன்னா தியாகராய தேசிகர் எழுதியிருப்பார். ஆனந்தரங்கர் பிள்ளை தமிழ் வந்துட்டு புலவரேறு அரிமதி தென்னகன் வந்து எழுதியிருப்பார். அடுத்த நூல் வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா ராஜம் கிருஷ்ணன். இவர் வந்து வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்காக 1973 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் இந்த ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்பட்ட காலம் எதுன்னு பார்த்தோன்னா சோழர் காலம் தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம். அடுத்த கொஸ்டின், உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் அப்படின்னா விண்ணியல் அறிவு. சுபாஷிபானம் பொருள் கூறுக. இங்கே வந்து பாஷான்னு வந்திருக்கு இல்லையா, பாஷை அப்படின்னாவே நம்ம மொழிப்பற்று, தாய் மொழிப்பற்று. சுபாஷபிமானம் அப்படிங்கிறது தாய் மொழிப்பற்று. இதே சுதேசபிமானம் அப்படின்னு வந்திருந்ததுன்னா தாய் நாட்டுப்பற்று, தேசம்னு வந்திருந்ததுன்னா நாட்டுப்பற்று. இங்கே பாஷான்னு வந்திருக்கிறதால தாய் மொழிப்பற்று குறிக்கும். அடுத்த கொஸ்டின், தில்லையடி வள்ளிமையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதழில் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார், நம்பிக்கை தான் அவர் ஆயுதம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வள்ளிமை பற்றி எழுதியிருப்பார். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் அப்படின்னா பொன்னையும் மிளகையும் வந்து பொன்னும் மிளகு வந்துட்டு ஏற்றிட்டு போயிருப்பாங்க. அதாவது பொண்ணு சுமந்து இங்கே கொடுத்துட்டு மிளகு வந்து ஏற்றிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ முக்கியமானது தான் வந்து இந்த மிளகு. யவனர்கள் அப்படின்னு குறிக்கப்படுறவங்க வந்துட்டு பார்த்தோன்னா கிரேக்கர்களும் ரோமானர்களும் சேர்ந்து தான் வந்துட்டு 2 பேர்த்தையும் சேர்த்து தான் யவனர்கள் அப்படின்னு குறிக்கப்படுறாங்க. இந்த செய்தி இருக்கு இல்லையா, பொன்னை சுமந்து வந்து மிளகை வந்து அதுக்கு ஈடாக ஏற்றி சென்றனர்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா அகநானூரில் இடம்பெற்றிருக்கும். மீத்தூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் யாது அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் என்பது தான் மீத்தூன் விரும்பேல். இது சொன்னவர் வந்துட்டு ஔவையார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் தான் வந்து ராமலிங்க அடிகள். இவர் வந்து 1867 சத்திய தர்மசாலை அப்படி வந்து வடலூரில் நிறுவியிருப்பார். இவரோட பாடல் தொகுப்பு பார்த்தோன்னா திருவருட்பா 5818 பாடல்கள். இதெல்லாம் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் கேட்பாங்க, எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொன்றும். இவரோட உரைநடை நூல்கள் பார்த்தோன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து உரைநடை நூல்கள். இவர் பதிப்பித்த நூல்கள்னு பார்த்தோன்னா சின்மய தீபிகை, தொண்டமண்டல சதகம், ஒளிவில் ஒழுக்கம், இதெல்லாம் வந்து பதிப்பித்த நூல்கள். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என கூறியவர் யாருன்னா அம்பேத்கர் கூறியிருப்பார். அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து கூறியிருப்பார் 1931 முதல் வட்டமேச மாநாட்டில். 3 மாநாட்டிலையுமே கலந்துக்கிட்டவர் அம்பேத்கர் தான் கலந்துருப்பார். 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் வந்துட்டு காந்தி. அது 1 மட்டும்தான் அவர் கலந்துருப்பார். பெண்ணின் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா பெரியார். பெரியாரோட பிறந்தநாள் செப்டம்பர் 17
அண்ணாவோட பிறந்தநாள் செப்டம்பர் 15. அந்த நடுவில் இருக்க செப்டம்பர் 16 வந்து ஓசோன் டே. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யாருன்னா அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. அண்ணாவோட பொன்மொழிகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொன்னவரும் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்ததுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.